Praise be to God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. To begin with, let us start the meeting with a word of prayer. I request Brother Madheshwaran from Namakkal side to open the meeting with a word of prayer. Over to Namakkal, Brother Madheshwaran. Praise the Lord, brother. Praise the Lord, brother. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தாவே, தம்முடைய மகாபிரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நேசித்து தாங்கி தப்புவித்து வழிநடத்தி வரக்கூடிய அன்பின் ராஜாவாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாவுக்கு மேய்ப்பெரும் கண்காணிமானவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கர்த்தாவே, ஒரு வருடம் முடிந்து தகப்பன 2வது வருடம் அந்த கொரோனா காலகட்டத்திலும் தகப்பன கர்த்தாவே, நீர் இம்மட்டும் எங்களை தாங்கி தப்புவித்து வழிநடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய அப்பா ரத்த கோட்டைக்குள்ளாக நீர் எங்களை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக தகப்பன கர்த்தாவே 250 நாட்களை கர்த்தாவே கண்டடைந்திருக்கக்கூடிய இந்த மீட்டிங்காக உம்முடைய கிருபையின் சமூகத்திலே அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தகப்பன கர்த்தாவே உம்முடைய நாமத்தையே போற்றி துதிக்கிறோம். தகப்பன கர்த்தாவே, சகலமும் உம்மாலே நடக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இது கர்த்தாவே அப்பா எங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே மட்டும் நீர்தாமே நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக தேவ ஜனங்கள் தகப்பனை உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே கேட்டு அப்பா அதன் அடிப்படையிலே தகப்பனை தங்களை கர்த்தாவை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அப்பா கிறிஸ்துவுக்குள்ளாக மேலும் அப்பா ஸ்திரப்படவும் பலப்படவும் கர்த்தர் பாராட்டி வரக்கூடிய இந்த ஜூம் பிளாட்ஃபார்முக்கு மீட்டிங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுடைய குடும்பம், தகப்பனை விசேஷமாக கோடம்பாக்கம் சபையார் எல்லாரையும் கர்த்தாவே உடைய வருகை நாட்களிலே அபரிமிதமாய் கர்த்தாவே இதனுடைய பலன்களை கண்டடையத்தக்கதாக கர்த்தர் பாராட்டுக்கும். விசேஷமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலும் உடைய விசேஷ கிருபையும், பெற்றோர்களுடைய கர்த்தாவே ஆரோக்கியத்திலும் கர்த்தாவே அவருடைய ஆயுசு நாட்களிலும் உடைய விசேஷ கிருபையும் இருக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக இந்த மீட்டிங்கை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கர்த்தர் தாமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர்களுடைய சிந்தனைகளை கீழ்ப்படிய சிறைப்படுத்தி கர்த்தர் தாமே அப்பா வார்த்தைகளை புரிய செய்ய வேண்டுமாய் வல்ல ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட சகல காரியங்களும் கர்த்தாவே எங்களுக்கு புரியும்படி இரக்கம் பாராட்டுங்க. விசேஷமாக செய்து கொடுக்கக்கூடிய உங்களுடைய தாசரை உங்களுடைய கிருபையின் கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, அவர் அல்ல நீரே எங்களோடு கூட கர்த்தாவே அவரை மறைத்து பேச வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக ராஜா மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரரை உங்களுடைய கிருபையின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவரையும் கர்த்தாவை முழுமையாய் பலப்படுத்தி வார்த்தைகளை சரியாய் அவருக்கு தந்தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். பாடல் பாடக்கூடிய சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய கிருபையின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் மூலமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்டுங்க. உங்களுடைய நாமே மகிமைப்படட்டும். ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுடைய பிரசனமும் ஆளுகையும் இருக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர் உங்களுடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். Thank you, Brother Madheshwaran from Namakkal side for the prayer, for the opening prayer. May the good Lord be with you. Now we are going to the next session, that is a singing time. We have with us from Kadalur, dear Brother Jeba Singh. And Jeba Singh has been very encouraging in not only Kodambakkam Zoom Bible study meeting, but very many other places for the glory of God, for singing. May the good Lord continue to lead him. And here we have Brother Jeba Singh from Kadalur. Thank you, brother. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. Thank you, brother. மீண்டுமாக நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே உங்கள் அனைவரோடும் கூட இணைந்து பாடல்களை பாடும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று நாம் 2 சிலுவையை குறித்த பாடல்களை பாடலாம் என யோசித்தேன். முதல் பாடல் நம் அனைவருக்கும் தெரிந்த மிக ஒரு பழமையான ஒரு பாடல். ரெவரன் வி சந்தியாகு என்பவர் 1960ஆம் ஆண்டுகளிலே எழுதின ஒரு பாடல். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் கிடைத்தது, அது யாவும் அற்பமே என்று சொல்லி ஒரு அழகான ஒரு பாடல். விந்தை கிறிஸ்தேசு ராஜா.
சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பீனும், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பீனும், சிந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆட்சி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கிருப்பினும், குருத்தை நோக்கி பார்த்து எனக்கு, குருத்தை நோக்கி பார்த்து எனக்கு, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சென்னிலா கை காலின்று சிந்துதோ துயரோடன்பு, மண்ணாயிரை போன்ற காட்டி, மண்ணாயிரை போன்ற காட்டி, என் நாளிலுமே எங்கும் தானே, என் நாளிலுமே எங்கும் தானே. விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கையிடுவேன், எந்த ஆறும் பொருளிடாகும், எந்த ஆறும் பொருளிடாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. அடுத்தபடியாக நாம் பாட போகின்ற பாடல் மறைந்த தேவ ஊழியர் டாக்டர் எமில் ஜெபசிங் அவர்கள் கடைசியாக எழுதின பாடல் வரிசைகளிலே இந்த ஒரு பாடல் மிக ஒரு அழகான ஒரு பாடல். கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்த இயேசுவே, இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் என்கின்ற ஒரு அழகான ஒரு பாடல்.
கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்த இயேசுவே, இவ்வளவாய் அன்பு கூறனா எம்மாத்திரம் இயேசுனா கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்த இயேசுவே, இவ்வளவாய் அன்பு கூறனா எம்மாத்திரம் இயேசுனா நானென் மாத்திரம் நானென் மாத்திரம் நானென் மாத்திரம் இயேசுநாதா, இவ்வளவாய் அன்பு கூறனா எம்மாத்திரம் இயேசுநாதா, நானென் மாத்திரம் நானென் மாத்திரம் நானென் மாத்திரம் இயேசுநாதா, இவ்வளவாய் அன்பு கூறனா எம்மாத்திரம் இயேசுநாதா. ரத்தத்தின் சொட்டுகள் தெரிந்த சிலுவை, அந்த சொட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் நான் என்னை வேலையா திரு ரத்தத்தின் சொட்டுகள் தெரிந்த சிலுவை, அந்த சொட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் நான் என்னை வேலையாய் நானென் மாத்திரம் நானென் மாத்திரம் நானென் மாத்திரம் இயேசுநாதா, இவ்வளவாய் அன்பு கூறனா எம்மாத்திரம் இயேசுநாதா, நானென் மாத்திரம் நானென் மாத்திரம் நானென் மாத்திரம் இயேசுநாதா, இந்தளவாய் அன்பு கூறனா எம்மாத்திரம் இயேசுநாதா. மனிதர்கள் கோரமாய் உம்மை வதைத்தனர், நீந்துடி தீர்வேதனையினா எனக்காயல்லோ ரட்சகா, கொடியவர் மனிதர்கள் கோரமாய் உம்மை வதைத்தனர், நீந்துடி தீர்வேதனையினா எனக்காயல்லோ ரட்சகா, நானென் மாத்திரம் நானென் மாத்திரம் நானென் மாத்திரம் இயேசுநாதா,
இயேசுநாதா. Thank you, brother. Thank you, brother Jabbar Singh from Kadalur for those two blessed songs. May the blessed Lord continue to use you with the talents that he has given you and also the gifts. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Today we have with us brother evangelist Manoj Matthew. Previously he was in Stewart's Bible College in Chennai, but now he is in Abu Dhabi in UAE, and we praise God for him having accepted our invitation and come thus far to teach us from the Word of God. And the topic that he has taken is he has taken is on sons of God and daughters of man. So I believe this should be from the Genesis, but whatever it may be, let us see what God has to talk to us this evening time, and thereafter we should reflect it in our personal life and try to meditate it in our day-to-day personal life for the glory of God. We also have with us brother Samuel Martin from Pondicherry, and we welcome our dear brother also to this evening meeting so that the translation he will be doing from English to Tamil. May the good Lord enable him, and we welcome him also into this evening program. Now, we once again welcome all the dear evangelists, elders from various places on the Zoom platform and also on the YouTube live stream that's going on simultaneously. May everyone who listens to the Word of God may apply it in their life by personally going through the Word of God after hearing the message and the Bible study, whenever they do it in the church or at such occasions in the Zoom or any other place. So this is an opportunity for us to enlarge our wisdom in the Word of God. So for the blessing of the Bible study, I request brother Jayas Singh Joseph from Thoothukudi to pray for the blessing of the message. Over to Thoothukudi to brother Jayas Singh Joseph. Okay, brother. ஜெபம் செய்வோம். எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி சிலுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். விந்தை கிறிஸ்து இயேசுநாதா என்று சொல்லி நாங்கள் பாடினோம். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான சிலுவை அன்பை இந்த நாளின் மாலையிலே நினைவு கூர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே செய்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கிற அருமையான மனோஜ் மேத்யூ பிரதருக்காகவும் மொழிபெயர்க்கிற அருமையான சாமுவேல் மார்டினுக்காகவும் நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிறைத்து எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிற தயவு வேண்டி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கோடம்பாக்கம் ஜூம் மீட்டிங்ஸை நீர் அதிகமாக நீர் ஆசீர்வதிக்கிறீர், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே, இந்த டாபிக் ஆண்டவரே ஒரு கஷ்டமான ஒரு டாபிக் தான், ஆனாலும் அதை சுலபமாய் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏற்ற நிலைமையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். டிரான்ஸ்லேஷனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தாசனை நீர் பயன்படுத்தும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நெட்வொர்க் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒழுங்காக இயங்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராம் எடுத்து நடத்துகிற அருமையான ஜான்சன் பிரதருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கோடம்பாக்கம் சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். GLM மினிஸ்ட்ரீஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
லைவ் ஸ்ட்ரீம்ல கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான ஒரு நாளாக நீர் எங்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைபடும். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்துல இந்த ஸ்தோத்திரங்களையும் ஜெபத்தையும் தாழ்மையோடு உடைய சமூகத்துல ஏறெடுத்து படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Thank you, Brother Jay Singh Joseph from Thoothukudi for the prayer. Now we are going into the Bible study. Over to Abu Dhabi, Brother Manoj Matthew, and to Pondicherry, Brother Samuel Martin. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Once again, greetings to you all in the matchless name of Lord and Savior Jesus Christ. இணையற்ற கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை ஒருமுறை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். I thank the Lord for another privilege of mine to be in your midst, especially in this Kodambakkam Zoom meetings to deliver God's word. ஒருமுறை கூட இந்த கோடம்பாக்கம் சபையாரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்காக நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். I thank the Lord for using Brother Santosh and the assembly there for conducting these regular Bible studies, and today we have come to almost 253. It's a good achievement. இவ்விதமான தொடர் வேதாகம வகுப்புகளை நடத்தும்படியாய் சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கும் உடன் இருப்பவர்களுக்கும் கர்த்தர் பாராட்டுகிற கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இன்றைக்கும் நாம் 253வது கூடுகையில இருக்கிறோம். அது உண்மையிலேயே பெரிய ஒரு சாதனை தான். I am thankful to the Lord and also Brother Santosh Johnson for this opportunity. கர்த்தருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கும் நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். Also, I am very, very happy to see my uncle Johnson Tarian after a long time through Zoom. இந்த Zoom மூலமாக அருமையான சகோதரர் ஜான்சன் தரியன் அவர்களையும் அநேக நாட்களுக்கு பின்பதாய் பார்ப்பது அதிக சந்தோஷத்தை தருகிறது. And also a few brethren, those who are joined through the Zoom for these special meetings. இன்னும் மற்ற சகோதரர்களையும் இதன் மூலமாய் சந்திப்பதிலே எனக்கு அதிக சந்தோஷம். The subject you have all read in the pamphlet, that is the sons of God and daughters of man. நீங்கள் யாவரும் இந்த நாளினுடைய தலைப்பை நீங்கள் வாசித்து அறிந்திருப்பீர்கள். தேவ குமாரர்களும் மனுஷ குமாரத்திகளும். Because it is Bible study, I thought we would discuss one difficult subject in the Bible to understand what the whole Bible is talking about this particular subject. இது ஒரு வேதாகம பாட வகுப்பாய் இருப்பதினாலே சற்று கடினமான பாடங்களை எடுத்து நாம் வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று அறிந்து கொள்ளலாம் என்று நான் நினைத்தேன். So we will be going throughout the Bible and entire Bible and discussing what all the Bible is talking about the sons of God and try to identify the identity of the sons of God. வேதாகமம் முழுவதிலும் இருந்து தேவ குமாரர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் கண்டு அதிலிருந்து அடையாளப்படுத்திக் கொள்ள நாம் முயற்சி செய்வோம். Let's turn our Bibles to Genesis chapter 6. முதலாவதாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். Genesis chapter 6, and we shall read first 5 verses. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார். மனுஷனோட அவன் இருக்க போகிற நாட்கள் 120 என்றார். இவர்கள் அவர்களுக்கு பிள்ளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பூமியிலே பெருகின என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. Brother Samuel Martin, I think your audio, your network is little slow, so you may please switch off your video so audio will be very clear.
1 minute. Okay. Yeah. Okay, brother. Okay. Thank you, brother. So, when it comes to Genesis chapter 6, we see here one of the most important, one of the most difficult subjects in the Bible, which is called as who are these sons of God? நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது இங்கே யார் தேவகுமாரர்கள் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். When it comes to chapter 6, we can see that this is the greatest punishment the Lord has brought about in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய தண்டனையை தேவன் கொடுத்த தண்டனை என்று இதை நாம் குறித்து வாசிக்கின்றோம். The entire earth was washed away in flood. முழு உலகமும் அங்கே வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டது. And the reasons are there in the beginning part of chapter 6. There we come about this particular group of people, that is sons of God marrying the daughters of men. அதனுடைய காரணம் என்னவென்று நாம் 6ஆம் அதிகாரத்திலே காண்கிறோம். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அங்கே திருமணம் செய்து கொண்டார்கள். Who are these sons of God? இந்த தேவகுமாரர்கள் யார்? Who are these daughters of man? இந்த மனுஷ குமாரத்திகள் யார்? There are so many opinions among the Bible scholars. வேதாகம வல்லுனர்கள் மத்தியிலே வெவ்வேறு கருத்துகள் இதை குறித்து நிலவுகிறது. One of the most familiar interpretation is that the sons of God are the sons of Sheth, the godly line, and daughters of men are the daughters of Cain, the ungodly line. ஒரு கருத்து இப்படியாய் நிலவுகிறது. தேவகுமாரர்கள் என்று சொல்லும் பொழுது அது சேத்தினுடைய சந்ததியாய் இருக்கிறது என்றும், மனுஷ குமாரத்திகள் அவர்கள் காயினுடைய சந்ததியாய் இருக்கிறார்கள் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. So many Bible scholars do believe this interpretation. அநேக வேத வல்லுனர்கள் இந்த வேதாகம கருத்து, இந்த வியாக்கியானம் அது சரி என்று கருதுகிறார்கள். Some others, they think that sons of God are fallen angels and daughters of men are the daughters on the earth. அங்கே இன்னும் சில வேத வல்லுனர்கள் அங்கே விழுந்து போன தேவ தூதர்கள் தான் இங்கே கொடுக்கப்படுகிற தேவ குமாரர்கள் என்றும், மனித குமாரத்திகள் தான் மனுஷ குமாரத்திகள் என்றும் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். Keep all this interpretation in your mind today. Leave all this interpretation today from your mind and let us come to the word of God and try to understand what the Bible says about this particular group of people. இவ்விதமாய் வெவ்வேறு வியாக்கியானங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் நாம் ஓரமாய் தள்ளி வைத்துவிட்டு வேதாகமம் தேவ குமாரர்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்று நாம் படிக்கலாம். The first argument I am going to bring tonight is from the context. இங்கே முதலாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அதனுடைய பின்னணி எந்த விதத்தில் அது கொடுக்கப்படுகிறது என்று நாம் காணலாம். One of the most basic of literal interpretation is interpret Bible in its context. நாம் மிக முக்கியமாக அதை வியாக்கியானம் செய்து பார்க்க வேண்டிய விதம் அதனுடைய பின்னணி என்ன என்பதை அறிந்து கொண்டு அவிதமாக அதனுடைய அர்த்தத்தை புரிய நாம் முயற்சி செய்ய வேண்டும். Not only this passage, any passage in the Bible, we must first try to understand in its context. இந்த பகுதி மாத்திரமல்ல, வேறு எந்த பகுதியா இருந்தாலும் அதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் அறிந்து அதன் மூலமாய் அதை நாம் அர்த்தப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். Come to Genesis chapter 6. What Moses is talking about the sons of God. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே மோசே தேவகுமாரர்களை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கலாம். See, it is there in verse 3. Then the Lord said, my spirit shall not strive with man forever, because he also is flesh. Nevertheless, his days shall be 120 years. Verse 4, Nephilims were on the earth in those days, also afterward, when the sons of God came to the daughters of men. அங்கே 3-4 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். Look at the term
daughters of men. இங்கே மனுஷ குமாரத்திகள் என்கிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். If you just think that the men is referring to the descendants of Cain, ஒருவேளை அங்கே குமாரர்கள் புருஷர்கள் அவர்கள் காயினுடைய சந்ததி என்று சொல்லப்படும் என்றால், look at verse 1 of chapter 6. There it says, when men began to multiply on the face of the earth. 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கின போது. See, men began to multiply. The term men began to multiply. மனுஷர் அங்கே பெருக தொடங்கினார்கள். Is it referring to just one group or entire humanity? அது ஒரு குறிப்பிட்ட குழுவினரை மாத்திரம் சொல்லுகிறதா அல்லதென்றால் முழு மனித குலத்தை குறித்த வார்த்தையா இருக்கிறதா? Look at verse 3 again. Just now I read, my spirit shall not strive with man forever. Again man. 3வது வசனத்தை பாருங்கள். என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. இங்கேயும் மனுஷன் என்ற பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. Is it referring to sons of Seth or entire humanity? இது சேத்தினுடைய குமாரர்களை, சேத்தினுடைய சந்ததியை குறிக்கிறதா அல்லதென்றால் முழு மனித குலத்தையும் அது குறிக்கிறதா? Look at verse 5. 5ஆம் வசனத்தை பாருங்கள். And the Lord saw that the wickedness of man on the earth is great. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று கர்த்தர் கண்டு. Look at verse 6. The Lord was sorry that he made man on the earth. 6ஆம் வசனத்தை பாருங்கள். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். Look at verse 7. I will blot out man whom I created. 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல். See, all these verses from verse 1 to verse 7 we have the term man. இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் 1ஆம் வசனம் தொடங்கி 7 வரைக்கும் எல்லாவற்றிலும் மனுஷன், மனிதர்கள், மனுஷன் என்றே சொல்லப்படுகிறது. So is talking not about a particular group of people, it is talking about the entire human race on the earth. ஆகவே ஒரு குறிப்பிட்ட சந்ததியினரை, ஒரு குறிப்பிட்ட குழுவினரை மாத்திரம் இங்கே சொல்லாமல் முழு மனித குலத்தை குறித்துமே இந்த பதங்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. Okay, since the entire context is talking about the entire man or the entire race of human being, so this particular term, daughters of men, also must be referring to the entire humanity, not just sons of Seth. ஆகவே இங்கே இதனுடைய பின்னணியை நாம் உற்று நோக்கும் போது இவைகள் எல்லாம் முழு மனித குலத்தையும் குறித்து பேசுகிறதா இருக்கிறபடினாலே இந்த தேவகுமாரர், மனுஷகுமாரத்திகள் இதையும் நாம் ஒரு குறிப்பிட்ட நிலைமையிலே காயினுடைய சந்ததி என்றும் சேத்தினுடைய சந்ததி என்றும் நாம் குறித்து பார்க்க முடியாது. முழு மனித குலத்திற்கான பின்னணியா இது இருக்கிறது. Okay, that is argument number 1. I am leaving it for your own study. இதுதான் முதலாவது புரிந்து கொள்ளுகிற வாக்கியமாய் இருக்கிறது. உங்களுடைய எண்ணத்திற்கு நான் அதை விட்டு விடுகிறேன். Now we are coming to the argument number 2. இப்பொழுது இரண்டாவது அதை குறித்த கருத்துக்கு நாம் வரலாம். See, in chapter 6, look at the term sons of God. இந்த 6ஆம் வசனத்திலே இந்த வார்த்தையை கவனியுங்கள். தேவகுமாரர். The Hebrew word used here is Ben Elohim. பென் எலோகிம் என்கிற எபிரேய பதம் அங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது. We know the Hebrew word Ben means son, Elohim means Almighty God. பென் எலோகிம், பென் என்றால் குமாரன் என்று அர்த்தப்படுகிறது. எலோகிம் சர்வ வல்லமை உள்ள தேவன். So sons of the Almighty God. ஆகவே சர்வ வல்ல தேவனுடைய குமாரர்கள் என்று அர்த்தப்படுகிறது. For our surprise, நம்முடைய ஆச்சரியத்திற்கென்று this particular term is used only 5 times in the entire Old Testament. இந்த குறிப்பிட்ட பதம் பழைய ஏற்பாட்டு முழுமையிலும் 5 இடங்களில் மாத்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Sons of God is just used only 5 times. தேவகுமாரர்கள் என்கிற இந்த வார்த்தை 5 இடங்களிலே தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. And one more thing that we need to observe there is that these 5 times it appears in the first 2 books of the Bible, that is Genesis and the book of Job. இந்த 5 முறை வருகின்ற இந்த காரியமும் முதல் 2 புத்தகத்திலே, ஆதியாகமம், யாத்ராகமம் புத்தகத்திலே தான் இது கொடுக்கப்படுகிறது. Sorry, book of Job, brother, Job. யோபினுடைய புத்தகத்திலும் ஆதியாகமம் புத்தகத்திலும் மாத்திரம் தான் இருக்கிறது.
3 times in the book of Job and 2 times here in Genesis. யோபினுடைய புத்தகத்திலே 3 முறையும் ஆதியாகமம் புத்தகத்திலே 2 முறையும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. We'll just look at those words, very familiar words in the book of Job. Please turn your Bibles to Job chapter 1 verse 6. யோபிலே நாம் நன்றாய் அறிந்திருக்கிற வசனம் யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Please read in Tamil 1 verse 6. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். Yes, 2 verse 2 also, brother. Chapter 2 verse 2. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். 2 verse 2. I think it's in verse 1. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். Okay, in those 2 places we can see Devaputra, the sons of God, the Hebrew term Ben Elohim. Come to chapter 38 verse 7 also. இந்த 2 இடங்களிலும் தேவபுத்திரர் பென் எலோகிம் என்கிற வார்த்தையை நாம் காண்கிறோம். யோபு 38ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரலாம். Verse 7. அதனுடைய 7ஆம் வசனம். யோபு 38 7ஆம் வசனம். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. Yes, see here, when God was creating the earth, the sons of God were singing for joy. இங்கே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் பொழுது தேவபுத்திரர் அங்கே சந்தோஷித்து கம்பீரித்தார்களே என்று நாம் வாசிக்கிறோம். And we know definitely those passage in these 3 verses very clearly. We know this is talking about the angels of God. இந்த பகுதி என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவ தூதர்களை குறிப்பாக இது சொல்லுகிறது என்று நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். What group of the angels? தேவ தூதர்களிலே எந்த பகுதியினர்? Here in these 3 references, it is talking about a very special, particular kind of angel. They are called as ministering spirits. இந்த 3 பகுதிகளும் ஒரு குறிப்பிட்ட வகையான தேவ தூதர்களை அது குறிக்கிறது. ஊழியம் செய்யும்படியான தேவ ஆவிகள். Who are they? அவர்கள் யார்? They are the angels sent by God to earth to minister on the earth on behalf of God. அங்கே தேவன் பூமியிலே ஊழியம் செய்யும்படியாய் தேவன் நியமித்திருக்கிற ஆவிகளாய் அவைகள் இருக்கின்றன. So in the book of Job, all the 3 times it is talking about good angels or ministering angels. ஆகவே யோபினுடைய புத்தகத்திலே நாம் பார்க்கிற இந்த 3 இடங்களிலும் நல்ல தேவதூதர்கள் அல்லதென்றால் ஊழியம் செய்யும்படியாய் அனுப்பப்படுகிற ஆவிகளை குறித்து இது சொல்லப்படுகிறது. Now the 2 other places we see here in Genesis chapter 6 verses 2 and 3, there we are 3 and 2 and 4, there we have the term sons of God. இங்கே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களிலே தேவகுமாரர் என்கிற பதத்தை நாம் காண்கிறோம். These 2 books are the earliest books of the Bible. இந்த 2 புத்தகங்களுமே வேதத்தினுடைய முதலாவது எழுதப்பட்ட புத்தகங்கள். And I do believe that these 2 books were written by Moses. இந்த 2 புத்தகங்களும் மோசேயினால் எழுதப்பட்டது என்று நான் நம்புகிறேன். Okay, to talk about the authorship of Job, it is not the time. It will take 1 hour, so I'm not coming to detail of that. யோபுவை ஆக்கியோன் யார் என்று நாம் அறிய வேண்டும் என்றால் அது 1 மணி நேரம் அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அதை குறித்து இப்போது பேச வேண்டாம். So he see here, Moses is the person who used this particular term sons of God. ஆகவே மோசே அவர்தாமே இந்த குறிப்பிட்ட பதத்தை தேவகுமாரர் என்கிற பதத்தை அவர் உபயோகிக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். So out of the 5 times, 3 times in the book of Job, it is referring to good angels. யோபினுடைய புத்தகத்திலே 3 முறை உபயோகிக்கிற பொழுது அது நல்ல தேவதூதர்களை குறிக்கும்படியாய் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. So when it comes to Genesis chapter 6, the author cannot use in with a different meaning. It should be the same group of angels who were sent to the earth to minister God.
ஆதியாகமம் புத்தகத்திற்கு வரும்பொழுது இங்கே அதே பதத்தை வேறு ஒரு நபர்களுக்காக அதை உபயோகிக்க முடியாது. அதே அர்த்தத்திற்காக அதை எழுதினவர் இங்கேயும் உபயோகித்திருக்க வேண்டும். That's a second argument. அது இரண்டாவது ஒரு கருத்தாய் அது இருக்கிறது. Now we are coming to the third argument. இப்பொழுது மூன்றாவது கருத்து என்னதென்று நாம் அறியலாம். Come to Genesis chapter 6 again. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். There we see, look at verse 4 again. Can you please read verse 4 again? அதிலே 4வது வசனம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். See here a special mention about the progeny of the daughters of men and sons of God relationship. இங்கே மனுஷ குமாரத்திகளுக்கும் தேவ குமாரர்களுக்குமான உறவை குறித்து அங்கே விசேஷமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Progeny, children. அவர்களுடைய பிள்ளைகள், அவர்கள் பெற்ற பிள்ளைகளை குறித்து குறிப்பாக இங்கே சொல்லப்படுகிறது. See, the progeny in verse 4 is Nephilims. இங்கே அந்த பிள்ளைகள் என்று 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. Nephilims. Nephilims. தமிழ்ல எப்படி இருக்கு? பிள்ளைகள். 4ஆம் வசனம். இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். பலவான்கள். Okay, பலவான்கள் ஆனார்கள். Okay, see, that's a term that for that பலவான்கள், the original word is Nephilims. அந்த பலவான்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அதனுடைய அந்த வார்த்தை நெஃபிலிம்ஸ் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. You know what is Nephilims? நெஃபிலிம்ஸ் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? Nephilims are extraordinary human beings. அவர்கள் அசாதாரணமான மனிதர்கள். The same word is used when Moses sent 12 spies to spy out the land of Canaan. They saw Nephilims in Canaan. 10 பேரை அங்கே வேவு பார்க்கும்படியாய் மோசே கானானுக்கு அனுப்பின பொழுது அவர்கள் அங்கே இதே விதமான பலவான்களை அங்கே கண்டார்கள். The 12 spies, they found themselves like grasshoppers before the Nephilims. அங்கே அந்த ராட்சதர்களுக்கு முன்பதாக இவர்கள் வெட்டுக்கிளிகளை போல் காணப்பட்டார்கள். That was the gigantic figure of these Nephilims. அவ்விதமான பெரிய உருவமாய் தான் அந்த நபர்கள் அவர்கள் இருந்தார்கள். See, when sons of God and daughters of men married together, this was the progeny, this was the children, they got the children Nephilims. அங்கே தேவ குமாரர்களும் மனுஷ குமாரத்திகளும் அவர்கள் சம்பந்தம் கலந்த பொழுது இவ்விதமான பலவான்களானவர்கள் அவர்கள் அங்கே பிள்ளைகளாய் பிறந்தார்கள். Look at verse 4 again. 4ஆம் வசனத்தை மறுபடியும் பாருங்கள். It was happening on the earth in those days and afterwards also. அந்த நாட்களிலும் அதற்கு பின்பதாகவும் இவ்விதமாய் நடந்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? Whenever sons of God and daughters of men relationship happened, the progeny was Nephilims. அங்கே எப்பொழுதெல்லாம் தேவ குமாரர்களும் மனுஷ குமாரத்திகளும் கூடுகிறார்களோ அங்கே அவர்களுடைய பிள்ளைகளாய் இந்த பலவான்கள் பிறக்கிறார்கள். Now let me ask a question. இப்பொழுது நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். See, if you say sons of God are the children of Seth and daughters of men are children of the daughters of Cain, that means godly and ungodly people marrying, and the progeny is Nephilims. Can you say like that? ஒருவேளை இப்படி நான் உங்களிடத்துல கேட்கிறேன், சேத்தினுடைய குமாரர்களான என்று சொல்லப்படுகிற தேவ குமாரர்களும் காயினுடைய குமாரத்திகளா இருக்கிற மனுஷ குமாரத்திகளும் அவர்கள் அங்கே கூடி வந்த பொழுது அவர்களுடைய பிள்ளைகளா இந்த பலவான்கள் இருப்பார்கள் என்று நம்மால் சொல்ல முடியுமா? Let me make the question little more clear. When a godly man marries ungodly woman, can you say the progeny is Nephilim? நான் இப்படியாக கேட்கிறேன், தேவ பக்தியுள்ள மனிதர்கள் தேவ பக்தியற்ற தேவ பயமற்ற மனுஷிகளை அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது அவர்களுடைய சந்ததியாய் அவர்களுடைய பிள்ளைகளாய் இந்த பலவான்களாய் இருக்கிறவர்கள் இருக்க முடியுமா? Look at the author himself, Moses.
he married a Gentile woman. அதை எழுதினவரை பாருங்கள். மோசேயும் கூட ஒரு புறஜாதி பெண்ணை தான் திருமணம் செய்திருந்தார். He married Zipporah, a Midianite. அங்கே மீதியானிய பெண்ணாகிய சிப்போராலை மோசே திருமணம் செய்திருந்தார். Moses had 2 children, Gershom and the second one is what is his name? That 2 children, we don't see them as Nephilims. அங்கே மோசேக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், கெர்சோமும் இன்னொரு குமாரனும். அவர்களை நாம் அப்படி பலவான்கள் என்று நம்மால் பார்க்க முடியாது. Solomon, he married so many ungodly women. சாலமோனை பாருங்கள், அநேக தேவபக்தியற்ற பெண்களை திருமணம் செய்திருந்தார். And we don't see he had giants as children. அவர்களுடைய பிள்ளைகளாய் அங்கே பெயர் பெற்ற பலவான்கள் யாரும் அங்கே பிறக்கவில்லை. Look at verse 4. In those days, that means in the days of Noah, afterwards, that means after the days of Noah, whenever this relationship happened, the progeny was giants. அங்கே நோவாவின் காலத்திற்கு பின்பதாகவும் கூட எப்பொழுதெல்லாம் இப்படியாய் ஒரு திருமணம் நடக்கிறதோ அங்கே அதற்கு கணவர்கள் இருக்கிறார்கள். So this is something special relationship. It is not a normal relationship. Abnormal things are happening, so it must be an abnormal relationship. ஆகவே இது ஒரு விசேஷமான ஒரு உறவாய் இருக்கிறது. இது சாதாரணமான எப்போதும் நடக்கிற ஒரு உறவை போன்று இல்லை, இது விசேஷித்ததாய் இருக்கிறது. Now coming to argument number 4. இப்பொழுது 4வது கருத்துக்கு நாம் வரலாம். That is the New Testament revelation about this subject. இந்த பகுதியை தலைப்பை குறித்ததான புதிய ஏற்பாட்டு வெளிப்பாடு என்ன? This is the most important one. இது மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பு. Let's come to New Testament, the epistle of Peter. பேதுரு எழுதின நிருபம், புதிய ஏற்பாட்டிலே பேதுருவினுடைய நிருபம். And let's read 2 Peter chapter 2 verse 4. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. Peter is talking about a group of angels who are in prison. அங்கே பேதுரு ஒரு குறிப்பிட்ட தூதர்களை குறித்து பேசுகின்றார். அவர்கள் பாவம் செய்து அங்கே சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். Jude is also talking about the same group of people, angels, in verse 6. Can you read that verse also? Jude verse 6. யூதா நிருபத்திலும் யூதா இதே விதமான இந்த கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற தூதர்களை குறித்து அவர் பேசுகின்றார். யூதா நிருபம் 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். They kept in everlasting prison. அங்கே நித்தியமான சிறைச்சாலையிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். So these 2 verses are very clear that a group of angels are now in prison for everlasting judgment. ஆகவே இந்த 2 வசனங்களும் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட தூதர் கூட்டத்தார் அங்கே என்றென்றைக்குமான சிறைச்சாலையிலே அவர்கள் காவல் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். We know about the sin of Lucifer, Satan. நாம் லூசிபர் என்கிற சாத்தானுடைய பாவம் என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். He was an archangel, but he rebelled against God, sin of pride. அவன் அங்கே பிரதான தூதனாய் இருந்தான். அவன் தேவனுக்கு எதிராய் பாவம் செய்தான். அவனிடத்திலே பெருமை காணப்பட்டது. And along with Lucifer, so many angels joined with him in the rebellion. அங்கே லூசிபரோட கூட அநேக தூதர்கள் அங்கே முரட்டாட்டம் செய்தார்கள். அவர்கள் யாவரும் தள்ளப்பட்டார்கள். Innumerable angels, not countable, so many angels joined with Lucifer in his rebellion. எண்ணிக்கையிலே அடங்காத அநேக தூதர்கள் அவர்கள் யாவரும் லூசிபரோட கூட சேர்ந்து அங்கே எதிராய் அவர்கள் நடந்து கொண்டார்கள், முரட்டாட்டம் செய்தார்கள். They are called as Satan and his demons. அங்கே சாத்தானும் அவனுடைய பிசாசு கூட்டமுமாய் அது அழைக்கப்படுகிறது. But anywhere in the Bible or nowhere in the Bible we read that this group of Satan and his angels are kept in prison today.
ஆனால் வேதத்திலே எங்கேயுமே இந்த கூட்டத்தார், இந்த சாத்தானுடைய கூட்டத்தார் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு வைத்திருக்கிறார்கள் என்று எங்கும் நாம் வாசிக்கவில்லை. In Ephesians chapter 6 we read that they are in the heavenly places. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே அவர்கள் பரலோக இடங்களிலே, பரலோகத்திலே கூட இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். That means Satan and his demons have even access to heaven today. They are not in prison, they are not in hell. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் பரலோகத்திலே செல்லுவதற்கும் அவர்களால் முடிகிறது. அவர்கள் ஒருபோதும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு இப்போது இல்லை. But look at here in 2 Peter chapter 2 and Jude verse 6, both verses we read that a particular group of angels are kept in prison today. ஆனால் இங்கே 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலும் யூதா 6ஆம் வசனத்திலும் ஒரு குறிப்பிட்ட தூதர் கூட்டத்தார் அங்கே சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Our God is not a partial God. நம்முடைய தேவன் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. Sorry, he is not a God of partiality, but he is a righteous God. அவர் பட்சபாதம் காண்பிக்கிறவர் அல்ல, நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். So he cannot just keep some angels in prison and some you go free. ஆகவே சில தூதர்களை அங்கே அடைத்து வைத்து சிலரை நீ இப்பொழுது விடுதலையாய் செல்லலாம் என்றெல்லாம் அவர் சொல்லுவதில்லை. But these angels are kept in prison. That means they have done special crime, special sins. இந்த தூதர்கள் அங்கே சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு தனிப்பட்ட பாவத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள், அதற்குரிய தண்டனையாய் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். Now come back to 2 Peter chapter 2 and see verse 4 and 5 together. இப்பொழுது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நாம் சேர்த்து பார்க்கலாம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. Look at here, verse 4 is connected with verse 5. இங்கே 4ஆம் வசனம் 5வது வசனத்தோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். Angels are kept in prison, and verse 5 English it is very very clear. It says, and did not spare the ancient world at the time of Noah. 4ஆம் வசனத்திலே அங்கே தூதர்கள் நரகத்திலே அங்கே அவிதமாய் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கொடுத்து அதற்கு பின்பதாக பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் என்று தொடர்ச்சியாக அது கொடுக்கப்படுகிறது. That means it is connected with the angels, those who are kept in prison, these people at the time of Noah also. ஆகவே நோவாவின் காலத்திலேயும் இந்த தூதர்கள் அங்கே சிறையிலே வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதுதான் அர்த்தமாகிறது. What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? The time of Noah, or the judgment at the time of Noah, and these angels who are in prison, they have some connection. ஆகவே அங்கே நோவாவின் காலத்திலே அங்கே இருந்த சிறைச்சாலையில இருந்த அந்த தூதர்களும் இவர்களுக்கும் ஏதோ ஒரு அங்கே தொடர்பு அங்கே இருக்கிறது. Now come to Jude verse 6. யூதாவின் நிருபம் 6ஆம் வசனம். There what the Jude says, what is the connection? Look at verse 6. 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். Look at verse 7. Look at verse 7 now. இப்பொழுது 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். அப்படியே சோதாம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். Jude is connecting these angels with Sodom and Gomorrah. யூதா அந்த தூதர்களை சோதோம் கொமோராவினுடைய ஜனங்களோடு அவர் ஒப்பிடுகின்றார். In Tamil also it is there in verse 7, just as, அப்படியே. தமிழிலும் அப்படியே என்று அதையும் இதையும் ஒப்புமைப்படுத்துகிறதை நாம் காண்கிறோம். What is the meaning of that? அதனுடைய பொருள் என்ன? The special sins committed by these angels are comparing to the sins of Sodom and Gomorrah. இவ்விதமாய் இந்த தூதர்கள் செய்திருந்த அந்த தனிப்பட்ட ஒரு வகையான பாவம்
அது சோதோம் கொமோராவிலே இருந்தவர்கள் செய்த பாவத்திற்கு ஒப்பாய் அது சொல்லப்படுகிறது. What is the meaning of that? That means these angels have committed a similar sins like Sodom and Gomorrah, that is sexual immorality. இந்த தூதர்கள் அவர்கள் செய்த பாவம் சோதோம் கொமோராவிலே இருந்த அவர்கள் செய்த பாவத்தை போன்று இருக்கிறது. அது அங்கே துன்மார்க்கமான பாவமாய் அது இருக்கிறது. Now come to 1 Peter chapter 3. இப்பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரலாம். Please read from verse 18. அதனுடைய 18ஆம் வசனத்திலிருந்து. ஏனெனில் 1 Peter chapter 3 verse 18 onwards. 18ஆம் வசனம் முதல். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். He preached to the angels in prison. இங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் போய் பிரசங்கித்தார். Who are these spirit in prison? இந்த காவலிலே இருக்கிற ஆவிகள் அவர்கள் யார்? Verse 20. அதனுடைய 20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். These spirit are special spirit, those who were not obedient in the time of Noah. இந்த ஆவிகள் அவைகள் ஒரு விதத்திலே வித்தியாசமானவைகள். அவைகள் நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாமற் போன ஆவிகள். They are also kept in prison. அவர்களும் காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். The angels are kept in prison. இங்கே தூதர்கள் காவலிலே வைக்கப்படுகின்றார்கள். What I'm trying to say this evening time is tonight is that, see, this connection of these angels in prison and the people of Noah are people at the time of Noah are very obvious here. ஆகவே நோவாவினுடைய காலத்தில் இருந்த அந்த ஜனங்களும் இந்த காவலிலே வைக்கப்பட்ட தூதர்கள் இவைகள் இரண்டும் சம காலத்திலே நடந்தவைகள் என்பது அங்கே நமக்கு தெளிவாகிறது. My time is coming to an end. என்னுடைய நேரம் அங்கே முடிவடைகிறதா இருக்கிறது. I have to go very fast. நான் வேகமாக செல்ல வேண்டும். Now what is happening here? இங்கே என்ன நடக்கிறது இப்போது? Look at this. Look at this important incident. Sons of God marrying daughters of men. இந்த முக்கியமான ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். தேவ குமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை திருமணம் செய்து கொள்கிறார்கள். See, it is the influence of Satan to destroy the promise of God. இது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குலைத்து போடும்படியாய் சாத்தான் அவனுடைய ஆதிக்கத்தினாலே செய்யப்படுகிற ஒரு காரியமாய் இது இருக்கிறது. Genesis chapter 3 verse 15, the seed of the woman shall bruise the head of the serpent. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அங்கே ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். The seed of the woman will bruise the head of the serpent. அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். Yes, the seed of the woman, that is a promise about the Messiah, the Lord Jesus Christ, who would come and destroy the powers of Satan. ஸ்திரீயினுடைய வித்து என்று சொல்லும் பொழுது மேசியாவா இருக்கின்றார். அவர் வந்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார். From that very time onward, Satan was trying to destroy this prophecy. அந்த நேரம் முதற்கொண்டு சாத்தான் இந்த தீர்க்க தரிசனத்தை மாற்றி போட வேண்டும் என்று அவன் முயற்சி செய்தான். When God sent these angels to earth for ministering on his behalf, தேவன் தம் நிமித்தமாக இந்த தூதர்களை ஊழியம் செய்யும்படியாய் அவர் அனுப்பும்போது sometimes he allowed them to take human forms also. அங்கே மனிதர்களாய் இருக்கும்படியாய் மனித உருவிலே இருக்கும்படியாகவும் சில நேரங்களிலே அவர் அனுமதி கொடுக்கின்றார். Genesis chapter 18, two angels came to Abraham in human form. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே இரண்டு தூதர்கள் அவர்கள் மனித உருவிலே ஆபிரகாமிடத்திலே வந்தார்கள். They ate in Abraham's house. ஆபிரகாமுடைய வீட்டிலே அவர்கள் உணவருந்தினார்கள். What I'm trying to say is that, see,
angels were allowed to take human forms. நான் என்ன சொல்ல வருகின்றேன், தேவ தூதர்கள் மனித உருவை எடுத்துக்கொள்ளும்படியாய் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. When they took human form, Satan influenced them. Satan tempted them to have this sexual immorality with the daughters of men. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவ்விதமாய் மனித உருவை எடுக்கும்படியாய் தூதர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் இங்கே மனுஷ குமாரத்திகளோட அங்கே துன்மார்க்கமான விதத்திலே பாலியல் உறவு அவர்கள் கொண்டார்கள் என்று நான் சொல்லுகின்றேன். When Lord Jesus Christ took human form, Satan tempted him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித உருவை அவர் எடுத்த பொழுது சாத்தான் அவரையும் அங்கே சோதனைக்கு உட்படுத்த பண்ணினான் அல்லவா? No wonder that Satan has tempted these angels when they took human form. இந்த தூதர்கள் மனித உருவை எடுத்த பொழுது அவர்களையும் அவிதமாய் அவன் சோதனைக்கு உட்பட பண்ணினான் என்பதிலே நமக்கு சந்தேகம் இல்லை. You know what was the purpose of Satan? To destroy this prophecy of the seed of the woman. இங்கே சாத்தானுடைய நோக்கம் என்ன? ஸ்திரீயின் வித்தாகிய இந்த வாக்குத்தத்தத்தை அழித்து போட வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. And in the time of Noah, that entire generation was defiled by this unnatural union. இந்த நோவாவின் காலத்திலே தானே இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த கூடுகையினாலே முழு மனித குலமும் அங்கே தீட்டுப்பட்டது. That's why God washed away that humanity by flood. ஆகவேதான் முழு மனித குலத்தையும் தேவன் ஜலப்பிரளயத்தினாலே அழித்து போட்டார், சுத்தப்படுத்தினார். But God kept his promise through the descendants of Noah. ஆனால் நோவாவின் சந்ததியார் மூலமாக தம்முடைய வாக்குத்தத்தத்தை தேவன் அங்கே உண்மையாய் அவர் தொடர்ந்து வந்தார். See, the plan and purposes of Satan to destroy the promises of God even through angels. அங்கே சாத்தானுடைய நோக்கம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குலைத்து போட வேண்டும், தூதர்கள் மூலமாக கூட அதை செய்ய வேண்டும் என்று அவன் இருந்தான். These sons of God are good angels, ministering spirit, those who are sent to earth to minister on behalf of God. இந்த தூதர்கள் அவர்கள் நல்ல தேவ தூதர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் ஊழியம் செய்யும்படியாய் பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள். Now you may have a very important question. இப்பொழுது உங்களிடத்திலே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கலாம். In Matthew's Gospel chapter 22 and verse 30, it says that Lord Jesus Christ said, angels neither marry nor given in marriage. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே தேவதூதர்கள் அங்கே பெண் கொள்வதும் இல்லை பெண் எடுப்பதும் இல்லை என்று அங்கே சொல்லப்படுகிறதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றாரே. When Lord Jesus Christ says like this, how can you say that angels married? அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அங்கே தூதர்கள் தூதர்கள் மனைவியை உடையவர்களாய் இருப்பதில்லை என்று சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் என்று நீங்கள் கேட்கலாம். Look at the context. The Sadducees is asking a question about resurrection. அங்கே அதனுடைய பின்னணி என்னது என்பதை பாருங்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே கேள்வி கேட்கிறார்கள். They don't believe in resurrection. அவர்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இல்லை. And Lord Jesus Christ answering them wisely. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஞானமாய் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Look at that verse very carefully. அந்த வசனத்தை கவனமாய் உற்று நோக்குங்கள். Jesus said very clearly, crystal clear, he is the greatest teacher on the earth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் அதற்கு பதில் சொல்லுகின்றார். அவர்தாமே மிக சிறந்த ஆசானாய் அவர் இருக்கின்றார். When he gives answer, nobody can question. அவர் பதில் சொல்லும் பொழுது வேறு யாரும் அதிலிருந்து கேள்வி கேட்க முடியாது. Look at verse 30 again. வசனத்தை மறுபடியும் பாருங்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? பரலோகத்திலே தேவதூதர்கள் போல இருப்பார்கள். They will be like angels in heaven. அவர்கள் பரலோகத்தில் தேவதூதர்களை போல் இருப்பார்கள். Okay, in Matthew's Gospel, this term in heaven is used only in relation to Father. My Father in heaven, my Father in heaven. மத்தேயு சுவிசேஷத்திலே பரலோகத்தில் என்கிற வார்த்தை பிதாவாகிய தேவனை குறித்து பேசும்போதே அங்கே சொல்லப்படுகிறது. பரலோகத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிறது. What is the meaning of that? அதனுடைய பொருள் என்ன? Father who never came out of heaven.
பரலோகத்தை விட்டு ஒருபோதும் அங்கே வெளியே வராத பிதாவாகிய தேவன். Jesus is telling they will be like angels in heaven. What is the meaning of that? Angels who never left heaven. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உள்ள தூதர்கள், பரலோகத்திலே தேவதூதர்கள் என்று சொல்லும்போது அதனுடைய பொருள் என்ன? பரலோகத்தை விட்டு ஒருபோதும் வெளியே வராத தேவதூதர்கள். Holy angels. பரிசுத்த தூதர்கள். If Jesus said they will be like angels, these Sadducees will again ask, what about in the time of Noah? ஒருவேளை வெறும் தூதர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார் என்றால் சதுசேயர்கள் கேள்வி கேட்டிருப்பார்கள். நோவாவின் காலத்திலே நடந்தது என்ன என்று கேட்டிருப்பார்கள். He's a great teacher. He never give a chance for second question. He gives very clarity. They will be like angels in heaven. Angels in heaven never marry nor given to marriage. அவர் மிக சிறந்த ஆசானா இருக்கிறார். அவர் சொல்லுவதிலிருந்து வேற யாரும் இரண்டாவது கேள்வியை கேட்க முடியாது. பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் அவர்கள் ஒருபோதும் அங்கே இருந்து வெளியே வராதவர்கள். அவர்கள் இவ்விதமான திருமணத்தில் எல்லாம் ஈடுபடாதவர்கள். What is the meaning of that? அதனுடைய பொருள் என்ன? There were angels who were sent from heaven, but they did not keep this standard. அங்கே தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய தரத்தை, தங்களுடைய நிலைமையை காத்து கொள்ளாமல் விழுந்து போனார்கள். Come to Jude verse 6 again. யூதா நிருபம் 6ஆம் வசனத்திற்கு மறுபடியும் நாம் வரலாம். What Jude is telling about these angels? இந்த தூதர்களை குறித்து யூதா என்ன சொல்லுகின்றார்? Angels who did not keep their own domain. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதவர்கள். Angels are created as a special beings. தூதர்கள் அங்கே சிறப்பான விசேஷித்த நிலைமையிலே உருவாக்கப்பட்டவர்கள். Man is created little lower than the angels. மனிதன் தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவனாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். The angels have a higher standard. They can never marry nor given in marriage. தேவதூதர்கள் அங்கே சிறப்பான நிலைமையிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் திருமண உறவிலே ஈடுபடாதவர்கள். But when God sent these angels in human form, Satan tempted them and they have committed this great sexual immorality with the daughters of men. இங்கே சாத்தான் இந்த தூதர்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணின பொழுது அவர்கள் பாலிய இச்சைக்குரிய பாவங்களிலே, துன்மார்க்கங்களிலே அவர்கள் விழுந்து போனார்கள். They are kept in eternal prison. They are not given second chance. அவர்கள் நித்திய காலமாய் அங்கே காவலிலே வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு ஒருபோதும் கொடுக்கப்படவில்லை. My brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, tonight seated in God's presence, நாம் தேவ சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கும் போது we are created in Christ Jesus as a special generation, royal priesthood, holy nation. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அங்கே பரிசுத்த ஜாதியாய், ஆசாரிய கூட்டமாய் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கின்றோம். We have a special standard in Christ Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் உன்னதமான நிலைமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. We are seated in the heavenly places. நாம் உன்னதங்களிலே உட்காரும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிறோம். So we cannot commit the sin like others. ஆகவே மற்றவர்களை போன்று நாம் பாவம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. We have an abode. நமக்கு ஒரு வீடு உண்டு. We have a domain. We have a special standard. நமக்கென்று ஒரு வாசஸ்தலம் உண்டு. நமக்கென்று ஒரு நிலைமை, ஒரு உன்னத தரம் உண்டு. We cannot leave that and commit sin like the Gentiles. நாம் புறஜாதிகளை போன்று நாம் பாவம் செய்ய முடியாது. These angels, they had a special domain. They left that and committed this sexual immorality. இந்த சீசர்கள், இந்த தூதர்கள் அவர்களுக்கு இருந்த நிலைமையெல்லாம் விட்டு மறந்து போய் அவர்கள் பாலிய இச்சைக்குரிய பாவங்களிலே விழுந்து போனார்கள். My brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, when God has given special enablement, special abilities, special gift, special talent, special position, let us not use it for sinning against our God. தேவன் நமக்கு விசேஷித்த நிலைமைகளை, விசேஷித்த தாளந்துகளை, விசேஷமான திறமைகளை எல்லாம் அவர் கொடுத்திருக்கும் பொழுது அவைகளை எல்லாம் தேவ நாம மகிமைக்காய் உபயோகப்படுத்த வேண்டும். அவைகளை நாம் அவைகள் நிமித்தமாய் இழந்து போக கூடாது.
We live in a world where many great servants of God have misused their opportunities. அங்கே அநேக தேவ மனிதர்கள் தங்களுடைய வாய்ப்புகளை தவறாய் பயன்படுத்தின தேவ மனிதர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். Recently also we are hearing so many news like that. சமீப காலத்திலும் கூட அவிதமான அநேக செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். So we have a question, oh, can this holy man commit this sin? நாம் ஒருவேளை இப்படி கேட்கலாம், இந்த பரிசுத்த மனிதன் இவர் இப்படியாய் ஒரு பாவத்தை அவர் செய்திருப்பாரா? Whatever holy we are, we have to understand we are nothing but dust. We are human being. நாம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் மனிதர்களாய் தான் இந்த உலகத்திலே இருக்கின்றோம். Whatever position you have on the earth, we have to understand that we are human being. நாம் உலகத்திலே எந்த நிலைமையிலே இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாமும் மனிதர்கள் தான். There is always Satan and his demons to tempt us and put us down in our Christian life. எப்பொழுதும் சாத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் நம்மை கீழே விழத்தள்ளும்படியாய் எப்பொழுதும் அவர்கள் சோதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். He want to destroy the purposes of God. தேவனுடைய உயரிய நோக்கங்களை அழிக்க வேண்டும் என்று அவன் நின்று கொண்டிருக்கிறான். Sorry, the question that we have tonight is, am I used by Satan for the purposes against God? நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், தேவனுடைய உயரிய நோக்கங்களை அழிக்கும்படியாய் சாத்தானால் நான் உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேனா? Always I remember Peter. நான் எப்பொழுதும் பேதுருவை நினைத்துக் கொள்வதுண்டு. Matthew's Gospel chapter 16. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். Jesus asked the disciples, whom do the people say that I am? நான் யார் என்று ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் கேட்டார். They gave the answer. Some say prophet, some say carpenter, some say this and that. So many answers they gave. சிலர் தீர்க்கதரிசிகள் என்றும் சிலர் இவர் என்றும் அவர் என்றும் அநேக பதில்களை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். Then Jesus asked, whom do you say that I am? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார். Peter stood up and said, you are Christ, the Son of the living God. பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். Jesus said to Peter, Peter, you are blessed. The flesh and blood did not reveal it to you, but my Father in heaven has revealed it to you. கர்த்தர் பேதுருவினிடத்திலே சொன்னார், நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். I believe Peter may be standing proud in the time. Oh, the God the Father revealed to me. ஒருவேளை பேதுரு இப்படி நின்றிருப்பார், அதிக பெருமையோட கூட பிதாவாகிய தேவனே எனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று அவர் நின்றிருக்க கூடும். After few times, after few minutes, அதிலிருந்து சில நிமிடங்களிலே தானே Jesus started to talk about his death. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கின்றார். Peter said, I will not allow. பேதுரு, நான் இதை நடக்க விடமாட்டேன் என்று சொல்கின்றான். What did Jesus call him? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை எப்படி அழைத்தார்? அப்போது, get behind me, Satan. எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகின்றார். A few minutes before, revealed by God the Father. சில நிமிடங்களுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவனாலே உனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னார். But now Peter stand condemned by Lord Jesus Christ, used by Satan. இப்பொழுதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அங்கே கடிந்து கொள்ளப்பட்டவனாய் சாத்தானால் உபயோகப்படுத்தப்பட்டவனாய் நின்று கொண்டிருக்கிறான். This is true about many of our lives. நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையிலும் இதுதான் உண்மையாய் இருக்கிறது. We are on the earth. நாம் பூமியிலே தான் இருக்கின்றோம். Anytime Satan can use us. எந்த நேரத்திலும் சாத்தான் நம்மை பயன்படுத்த முடியும். Temptations are the realities of Christian life. சோதனைகள் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உண்மைகளாய் தான் இருக்கிறது. These angels, they had a holy abode. இந்த தூதர்களுக்கு பரிசுத்த வாசஸ்தலம் இருந்தது. But Satan tempted them to commit sin against the purposes and plans of God. ஆனால் சாத்தான் அவர்களை சோதனைக்கு உட்பட பண்ணி தேவனுடைய உயரிய நோக்கங்களுக்கு எதிராய் செயல்பட வைத்தான். They are punished with greater punishment than others. மற்ற தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. My brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, tonight let us examine ourselves.
நம்மை நாமே சோதித்து நிதானித்து பார்ப்போம். And who am I? நான் யாரா இருக்கின்றேன்? Where am I standing today? இன்றைக்கு நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன்? Am I tempted by Satan? நான் சாத்தானால் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனா? Am I being used against God's purposes? தேவனுடைய நோக்கங்களுக்கு எதிராய் நான் செயல்படும்படியாய் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேனா? We are in the most dangerous time, the second wave of corona, COVID-19. மிக கொடிதான நாட்களிலே நாம் இருக்கிறோம். கொரோனா இரண்டாவது அலை அது அடித்துக் கொண்டிருக்கிறது. Let's examine our lives. நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். Let's come back to the Lord. தேவனிடத்திலே நாம் திரும்பி வருவோம். Lord, forgive me. கர்த்தாவே என்னை மன்னித்தருளும். Lord, I was used by Satan for some things. சில நாட்களிலே சாத்தானாலே நான் பயன்படுத்தப்பட்டேனே. I want to come back to you. நான் உம்மிடத்திலே மறுபடியும் வர விரும்புகின்றேன். Hold me and make me after thy will. உம்முடைய சித்தத்திற்கு நேராய் என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. I want to be used by you. உம்மாலே நான் உபயோகப்படுத்தும்படியாய் விரும்புகின்றேன். My brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, let's stand for the Lord. நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். Let's stand for the Lord. நாம் தேவனுக்கென்று நிற்கிறவர்களாய் காணப்படுவோம். Let's stand in our proper domain. Let's keep our proper domain. நம்முடைய நிலைமைகளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்திலே நாம் நிற்போம். Let's all the glory be given to the name of the Lord. எல்லா மகிமையும் கர்த்தருடைய நாமத்திற்கே உண்டாவதாக. Amen. Praise the Lord. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to God. As we have heard the word of God, this is the 253rd Kodambakam Zoom Bible Study meeting, and the topic was Sons of God and Daughters of Man. It was a very, very difficult topic, but God has made it very simple through our dear brother Manoj Matthew from Abu Dhabi. We praise God for what God has brought the message to us. A complicated subject, many of us would give different types of arguments. We have seen 4 arguments, main arguments. Some would even go to 5 or 6. But here, 4 arguments, and all those 4 arguments were seen properly, analyzed. But the main attention is to what this verse has to do to us. That is the focus. That should be the focus of the total Bible study. Any Bible study, what has that Bible study to do with us? So, so we had seen that Satan is trying at every moment to distract, disturb, and totally take us away from the sight of the Lord Jesus Christ, or we would not be seen in the sight of the Lord Jesus Christ. It is our prayers, that is, each one of us should pray that God would enable us to stand firm in our domain. We are in this earth, we would be tempted, and definitely we are made of flesh, and we would be definitely tempted. So, being so, how do we be away from all these? That is what we have seen in this. Let us not be carried away with certain commendations others give, but be very firm in our thoughts towards the living God in Christ Jesus. Thank you, Brother Manoj Matthew, evangelist from Abu Dhabi, UAE, United Arab Emirates. May the good Lord continue to lead you. You have made a very, very difficult, one of the most difficult topics I have come across in my lifetime, especially during these 253 Kodambakam Zoom Bible Study meetings. You had simplified it so easily. May the good Lord continue to use you wherever you are being used, so that the name of the Lord would be glorified always. Thank you very much.
May the blessed Lord be with you. Thank you for accepting our invitation and coming and using this time so that each one of us would be benefited from this Bible study, both on Zoom and online, that is live stream, and after this on the YouTube. Thank you once again. We give all glory and honor to the living God. We also thank Brother Samuel Martin from Pondicherry for coming in and translating the Bible study into a blessed way from English to Tamil. May the blessed Lord be with him and his family. May God bless the dear Brother Samuel Martin abundantly. We also thank Brother Jabba Singh from Kadalur for having sang the songs, 2 beautiful songs. I especially love the song Vinde Kristu Yesu Raja, that wonderful song. May the blessed Lord be with the song selections that God has enabled our dear brother Jabba Singh to make and make a blessed song. May God be with him and his family. Also, we also pray for each one of you, every participant who have participated. We thank you all for joining in and making it a blessed time. The Lord would definitely speak to your hearts, mind, and soul, so that the love of God would be multiplied more in you for the glory of God. Thank you all once again. We give all glory and honor to the living God. So now we shall close the meeting with a word of prayer. Our gracious and loving Heavenly Father, glorious God, we thank and praise Thee for this time. We know that Thou art the true, living and loving God, the God of all ages, in the beginning and throughout the times, till now, and when Thou comest again and reigns this world for a millennium. Lord, we praise Thee, for Thy presence is eternal, from eternity to eternity, from everlasting to everlasting. O Lord, we thank Thee, for Thou art the Lord of lords and King of kings, the same yesterday, today, and forever. Thou art the great God, the God of Abraham, Jacob, Isaac, and also Thou art the Father of our Lord Jesus Christ. We thank Thee for all these promises that Thou hast given through Thy word. Especially, we have learned from Thy word, from Genesis chapter 6 and various other scripture portions we have gleaned through, and especially 2 Peter and Jude. Lord, we praise Thee for making the subject, which is so complicated and confusing to many dear brethren across the globe, and made it so simple through Thy servant, Evangelist Manoj Matthew. Lord, we pray that Thou may use him more in the days to come for Thy glory. We thank Thee for having enabled him to choose this topic, and we give all glory and honor to Thee for him. Father, we pray for Samuel Martin, brother, for having translated the Bible study from English to Tamil. We praise Thee and we glorify Thy name, making himself available always, so that Thy name may be glorified through him and each one of us. Father, we also pray for Jabba Singh, for having been with him during these 2 songs and making blessed and enabling us to understand the wonderful songs in a more blessed way and come closer to heaven through the songs. Lord, we praise Thee and we honor Thy name. We pray for all the participants who have participated, the prayers done in the beginning. We praise Thee, we honor Thee. Lord, we pray for especially the participants. I need to be with them
Let them be a testimony for thee wherever they are, in whichever part of the globe, so that thy name may be glorified through them. We praise thee and we honor thy name. Father, we once again give all glory and honor to thee. We are closing this time with thanksgiving and praises. We offer this prayer in the holy, righteous, and almighty name of our Lord and Savior, Jesus Christ. May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all for joining in. Once again, tomorrow evening, 6:45, we shall meet again. We have with us Evangelist P.G. James from Thanitod, and our dear brother would be speaking, God willing. So let us wait in prayers tomorrow evening at 6:45. May the good Lord lead us. Thank you all, and may the blessed Lord be with you all. God bless.